வணக்கம் அண்ட் வெல்கம் டு திருநெல்வேலி ரெசிபிஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நலங்கு மாவு எப்படி தயாரிக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து பச்சிளம் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே யூஸ் பண்ணலாம். ஃபேஸ் நல்லா பொலிவாக இருக்கும் தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு வரும்போது. இதுக்காக நான் பச்சை பயிர் வந்து ஒரு 1/2 கிலோ போல் எடுத்திருக்கேன். அப்புறம் கார்போக அரிசி ஒரு 50 கிராம், கோரைக்கிழங்கு 50 கிராம், ஆவாரம்பூ 50 கிராம். இதில் நம்ம சேர்க்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். பூலான் கிழங்கு 50 கிராம், அதிமதுரம் 50 கிராம். இதெல்லாமே ரொம்ப நறுமணமிக்க பொருட்கள். இதெல்லாம் சேர்த்து அரைக்கும் போது இந்த நலங்கு மாவு ரொம்ப வாசனையாக இருக்கும். கசகசா 50 கிராம், அப்புறம் பூசு மஞ்சள் ஒரு 50 கிராம். இதுதான் நமக்கு வந்து கலர் கொடுக்கக்கூடியது பூசு மஞ்சள். கஸ்தூரி மஞ்சள் ஒரு 50 கிராம். உங்களுக்கு இந்த நலங்கு மாவு வந்து நல்ல கலராக திக்காக பிடிக்கணும் அப்படின்னா நீங்கள் பூசு மஞ்சள் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கலாம். 100 கிராம் வரைக்கும் சேர்த்துக்கலாம். அப்புறம் ரோஜா இதழ்கள், காய்ந்த ரோஜா இதழ்கள் ஒரு 50 கிராம். மாதுளை தோல் 50 கிராம், ஆரஞ்சு தோல் 50 கிராம். அப்புறம் கடைசியாக வெட்டி வேர், இது வந்து ஒரு 30 கிராம் போல் எடுத்திருக்கேன். நம்ம 1/2 கிலோ பச்சை பயிருக்கு மற்ற பொருட்கள் எல்லாமே 50 கிராம், வெட்டி வேர் மட்டும் 30 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கிறோம். இதெல்லாமே நல்லா இப்போ வெயிலில் ஒரு 2 நாள் போல் காய வச்சு எடுக்க போகிறோம். நல்லா காஞ்சிருந்ததுனா தான் நம்ம மிஷினில் கொடுத்து அரைக்கும் போது சுலபமாக அரைக்க முடியும். நல்லா ஒரு 2 நாள் போல் வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாம். இப்போது காய வச்சுருந்த பொருட்கள் எல்லாம் இது மாதிரி அரைச்சி எடுத்துருக்கோம். நல்லா காய வச்சுருந்தோம் அப்படின்னா இது போல் நைஸாக அரைச்சி எடுக்க வரும். இப்போ இதை சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இதை உபயோகிக்கலாம். முகம் நல்லா பொலிவாக இருக்கும். இப்போ நம்ம எடுத்திருந்த அவ்வளோ பொருட்களுக்கும் இந்த அளவுக்கு எனக்கு வந்து மஞ்சள் கிடச்சிருக்கு. இதை வந்து நம்ம ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நல்லா மூடி வச்சு உபயோகித்தோம் அப்படின்னா 1.5 to 2 வருஷம் வரைக்கும் கூட கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ இது வந்து ஃபேஸ் பேக்காகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பால் அல்லது பன்னீர் கலந்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து கழுவிட்டு வரலாம். இது மாதிரி தொடர்ந்து பண்ணிகிட்டே வரலாம். அப்போ முகம் நல்லா பளபளப்பாக இருக்கும். அல்லது நம்ம வழக்கமாக யூஸ் பண்ணுற மாதிரி குளிக்கும்போதும் உபயோகிக்கலாம். நம்ம இன்றைக்கி பார்த்த இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். திருநெல்வேலி ரெசிபிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.